guys, இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கோல்கொண்டா ஹிஸ்டாரிக்கல்ல ரொம்ப பெரிய இடம் இது. ஸோ வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் இங்கதான் டைமண்ட் டிக் பண்ணதா சொல்றாங்க. பார்க்க நல்லா இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. செவருக்கு கூட காது இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையா பார்த்திருக்கோமா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல நின்று நீங்க கிளாப் பண்ணீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல தள்ளி இருக்க ஃபோர்ட்ல ராஜாக்கு கூட இந்த சவுண்டு கேட்குங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே இருக்கும் இந்த இடத்துல. இதோட சயின்ஸ் என்னன்னா, இரானி ஆர்கிடெக்சர் மூலமா இது பில்ட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க இல்லையா, 24 டைமண்ட் கட்ஸ். இந்த டைமண்ட் கட்ஸாலதான் நம்ம கிளாப் பண்றது எக்கோவா சேஞ்ச் ஆகி வாய்ஸா மேல இருக்க ராஜாக்கோ இல்ல தளபதிக்கோ போய் சேருது. நானூறு அடிக்கு மேல ஒரு கிரானைட் கல் மேல இந்த ஒரு கோட்டையை கட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தே இல்லாத ரொம்ப நிறைய ரகசியமும் ரொம்ப நிறைய திகில்களும் இருக்கிற ஒரு இடம் தான் கோல்கொண்டா ஃபோர்ட். ஹை, இதுதான் என்னோட டுடே அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? சின்ன குழந்தை மாதிரி இருக்கா? ஆனா இல்ல, சும்மா சொன்னேன். இதை கட் பண்ணிடுங்க. மெயின் பர்பஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கண்டு கழிக்கிறதுக்கு, அதாவது ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. நீங்க எது கண்ணாடி போட்டிருக்கீங்க? அதுவும் ஃபாஸ்ட் ட்ராக் கண்ணாடி. ஆக்சுவலா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஃபாரினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். பசிக்குது, சீக்கிரம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடணும். இன்னுமா? அப்ப என்ன சாப்பிட போறோம் இன்னைக்கு? கோட்டையில மொத்தமாவே 2 பாதை இருக்கு. ராஜா ராணி போற பாதை ஒண்ணு இருக்கு, மிச்ச ஆளுங்க போற ஒரு பாதை இருக்கு. இப்ப ராஜா பாதையில போறாங்க அப்படின்னா மிச்ச ஆளுங்களுக்கு ராஜா பாதை தெரியாது. அதே மாதிரி மிச்ச ஆளுங்க போற பாதை ராஜா பாதையில போறாங்களால பார்க்க முடியாது. இந்த கல்லு பாத்தீங்களா, இந்த கல்லு தான் நம்ம யாரு சோல்ஜர்ஸா ஆக போறோம்ட்டு டிசைட் பண்ண போகுது. நம்ம இல்லைங்க, அந்த காலத்துல இந்த கல்லை தூக்குனாதாங்க இந்த இடத்துல சோல்ஜராவே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நாகினாபாத்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த இடத்துலதான் வைரங்கள் வந்து சோல்வ் பண்ணுவாங்க. சோ அந்த காலத்துல ரொம்ப தூரம் தள்ளி ராஜாக்கள் ராணிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்துதான் வைரங்களே வாங்குவாங்க. இதுதான் வந்து டென்ட் கட்டி அந்த இடத்துல வைர வியாபாரிகள்லாம் வைரங்களை சோல்வ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் கோகினூர் வந்து கை மாற்றப்படுது. யாரு கையில இந்த கோகினூர் டைமண்ட் போனாலுமே டைனஸ்டி வீழ்த்தப்படும் அப்படின்ட்டு. சோ இந்த இடத்துலயும் டைனஸ்டி வீழ்த்தப்படுது. சோ ஒரு பர்சன் கிட்ட போகுது, அதுதான் நம்ம ஷா, குதுப் ஷா அவங்க கிட்ட போகுது. இந்த டைனஸ்டி வீழ்த்தப்படுது. அவுரங்கசீப் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க இந்த இடத்த. இங்கதான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க போல அந்த காலத்துல. சோ இந்த இடம் தான் அந்த கோட்டைக்கான அடிப்பகுதி. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் மேல போகணும். சோ நிறைய இருக்கு ஏறுறதுக்கு, பார்க்கலாம். ஸோ மேபி இது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி ஃபவுண்டைன்ஸா இருந்திருக்கலாம், இல்லை எது ஏதாவது குளமா கூட இருந்திருக்கலாம். மேபி பார்க்க நல்லா இருக்கு. அந்த டைம்ல எவ்வளோ அழகா ஆர்கிடெக்சர் பண்ணி இந்த அழகா இந்த ஒரு இடத்த செதைச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதோ பாருங்க, மேலதான் கோட்டை. ஸோ மேபி இது கேமரால கேப்சர் ஆகுதா இல்லைன்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி போய் காட்டலாமா உங்களுக்கு? இங்க பக்கத்துல ஏதோ டெம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இது வந்து நக்கர் கானாங்க. சோ இந்த இடத்துல வந்து டான்சர்ஸ் தான் டான்ஸ் பண்ணுவாங்க. இரானி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். சோ அவங்களோட இடம் தான் இது. ஸோ செப்பரேஷனே பாத்தீங்கன்னா கிளாத் வச்சுதான் மூடி இருப்பாங்க போல. ஸோ அந்த காலத்துல நம்ம வந்து சினிமாஸ்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ராஜா சினிமாஸ்லாம். ஸோ சோல்ஜர்ஸ்க்கு எப்படி ஒரு ரூம் கட்டியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரிதான் கட்டியிருக்காங்க இது. இந்த இடம் பாத்தீங்களா, இந்த இடம் தான் மியூசிஷியன் ஏரியா. ஸோ அந்த டைம்ல ராஜா ராணிக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பாட்டு கேட்பாங்க. கச்சேரி நடக்க, ராஜா ராணி பார்க்க ஒரே குதூகலமா இருக்கும். ஸோ நடுவுல இருக்குது பாத்தீங்களா, இதுதான் ஃபவுண்டைன். சோ பாட்டு கச்சேரி நடக்கிற வழியில சோ ஃபவுண்டைன்ஸ் தான் அழகா தண்ணியும் வரும். இதுதான் அந்த கோல்கொண்டாவோட ஃபோர்ட். அந்த இடத்துக்கு தான் நம்ம ரீச் ஆக போறோம். மலை மேல ஏறி போலாம் வாங்க.
வாழ்க்கை ஒரு வட்டம் சும்மாவா சொன்னாங்க. இந்த பவுண்டரிக்கு அப்புறம் நாடா இருந்த ஏரியா காடா மாறிடுச்சுங்க. காடா இருந்த ஏரியா நாடாவே மாறிடுச்சு. சோ மொத்தமே மாறிடுச்சு. மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, எல்லாமே மாறிட்டு இருக்கும். சோ ஃப்ளோர் வந்துட்டோம். இன்னும் மேல ஏறிய வேண்டியது நிறைய இருக்கு. போலாம் வாங்க, மூச்சு வாங்குது ஏறுறதுக்கு. கோல்கொண்டா ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கட்டினது ககதி அரசு தான். 13ஆம் நூற்றாண்டு அப்போ ஒரு மண்கோட்டைய கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வர ராணி ருத்ரமாதேவி இது பெரிய கோட்டையாவும் பிரம்மாண்டமாவும் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல 16ஆம் நூற்றாண்டுல குதுப் ஷாஹின்றதுனால சோ இந்த ஒரு கோட்டை ரொம்ப மிகவும் செல்வ செழிப்பாவும் பெருசாவும் கட்டப்படுது. வைர வியாபாரிகளுக்கு முக்கியமான பாயிண்டாவும் இது அமைக்கப்படுது. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துதான் பெரிய பெரிய அரசர்கள்லாம் டைமண்ட் வாங்கிட்டு போறாங்க. கோல்கொண்டான்னு சொன்னாலே ஒரு பிரில்லியன்ட் ஆர்கிடெக்சர் தான் சொல்றாங்க அந்த காலத்துல. ஏன்னு சொன்னா அந்த டைம்ல எந்த ஒரு போனும் இல்ல, லைக் மெசேஜஸும் கொடுக்க முடியாது. ஸோ இன்கேஸ் ஃபோர்ட்குள்ள போறோம் அப்படின்னா ராஜா கிட்ட ஈஸியா நெருங்க முடியாது இல்லையா. சோ அந்த டைம்ல ஒளி எழுப்புறது மூலமா சின்ன சின்ன செய்திகளோ ராஜா கிட்டயோ இல்ல தளபதி கிட்டயோ போய் சேருது. அவ்வளவு பிரம்மாண்டமா மட்டுமே இல்லாம ஒரு சயின்டிபிக்காவும் கட்டியிருக்காங்க இந்த கோட்டைய. கோல்கொண்டாவோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கோலக்கொண்டா. சோ அந்த காலத்துல தெலுங்குல கோலக்கொண்டான்ற மீனிங் பாத்தீங்கன்னா கோலானா ஷெப்பர்ட், அதாவது மேய்ப்பர்கள், கொண்டானா ஹில்ஸ். சோ மேய்ப்பர்களுக்கான ஒரு மலை. ஆடு மேய்ப்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹில்ல தான் போயிட்டு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் வந்து காலப்போக்குல கோல்கொண்டான்னு நம்ம கூப்பிட ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஏறணும், அவ்வளவுதான். 15% முடிஞ்சு. ரொம்ப டயர்டா இருக்கு ஏறும்போது, வெயில் வேறையா, அதனால. ஆஃப்டர் 1 hour ஏறினதுக்கு அப்புறம் டாப் ரீச் ஆயாச்சு. சோ இதுதான் நம்ம கீழ இருந்து பார்த்த டாப் வியூ. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா தர்பார் ஹால். அந்த டைம்ல மினிஸ்டர்ஸோட மீட்டிங் இங்கதான் நடக்கும், மன்னர்களோட. சோ அதுதான் இது. நம்ம மேல ஏறி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தோட ஃபுல் சிட்டியே நம்மளுக்கு தெரியும். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. நல்லா காத்தும் நல்லா இருக்கு. இந்த இடம் பார்க்கவும் நல்லா இருக்கு. கீழ இருந்து ஒரு இடத்த பார்க்கும் போது வேற லெவல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா. இந்த இடம் பாத்தீங்களா, இதுதான் ராம்தாஸ் பிரிசன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸாவே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டோர் ரூமுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவருக்காக இது வந்து பிரிசனாவே மாட்டிருக்காங்க. சோ அந்த டைம்ல ராம்தாஸ்ன்றவரு ராமர் கோயிலுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சவங்க சோ ஷா வந்து இனி வந்து டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. அவர் கொடுக்க மறுத்ததுனால 12 years, 1-2 வருஷம் இல்லைங்க, 12 years இந்த பிரிசன்ல வச்சிருக்காங்க. சோ ஒரு சின்ன ஒளிவட்டம் மூலமா அவருக்கு ஃபுட்டோ காத்தும் வந்து போகுது. சோ அவரே வந்து இந்த இடத்துல ஒரு கல்லால செதுக்கப்பட்ட ஒரு ராமர் சிலையை கூட நம்மளால பார்க்க முடியும். சோ ஆஃப்டர் 12 yearsக்கு அப்புறம் அவங்கள வந்து விடுவிக்கிறாங்க அந்த காலத்து மன்னர். இந்த ஃபோர்ட்குள்ள ஒரு ஹிந்து டெம்பிளும் ஒரு மாஸ்க்கும் நிறைய வால்ஸுமே இருக்கு. சோ நீங்க ஃபோர்ட் மேல இருந்து ஏறி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரானமிக் வியூஸ் ஆஃப் ஹைதராபாடே நம்மளால பார்க்க முடியும். சோ ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல ஒரு ஹிஸ்டாரிக்கான லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்கொண்டா சுமந்துட்டு இருக்கு. லாஸ்டா இதை டிஸ்ட்ராய் பண்ணதே நம்ம அவுரங்கசீப் தான். 17th century ஆஃப் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா 8 months ட்ரை பண்ணி ஆஃப்டர் 8 months கழிச்சுதான் இந்த ஒரு ஃபோர்ட்டை டிஸ்ட்ராயே பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ட் தான் இது. கோட்டை இவ்வளவு செதஞ்சு போய் பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கு. இதோட பெஸ்ட் டேஸ்ல இது எப்படி இருந்திருக்கும், பார்க்க நல்லா இருந்திருக்கும்ல. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ராயல் பேலஸ். சோ அந்த டைம்ல ராஜாவும் ராணியும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம்ல குளியலுக்கு யூஸ் பண்ற சுடு தண்ணியா இருக்கட்டும், வெந்நியா இருக்கட்டும், அது இல்லாம
பச்சை தண்ணியா இருக்கட்டுமே. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ், அந்த ஃபவுண்டைன்ஸ்ல இருக்கும். ஃபவுண்டைன்ஸ்னா லைக் நம்ம ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஃபவுண்டைன்ஸ் மாதிரி தண்ணி இருக்க வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம்ஸா இருக்கட்டும். அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இவ்ளோ அட்வான்ஸா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ராஜா ராணியும் வேக்கத்தக்க அளவுக்கு இருக்கு. ஸோ அவ்வளவுதான், கோல்கொண்டா முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்ல வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு கம்யூட் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த ஆப்ஷனும் தெரியல. அதனாலதான் இப்போ நம்ம ஆட்டோ புக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். பாரு மனுஷன் எவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு வேற பயம் வந்துருச்சு, இந்த சைட் சாயுமா அந்த சைட் சாயுமான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காரு அவ்வளவு ஸ்பீடா. எதிர்க்க ஆப்போசிட்ல என்ன வருதுன்னு கூட பார்க்க மாட்டேன்றாங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அங்க போறதுக்கு 1 hour காட்டுச்சு. வித்தின் 15 minutesல கூட்டு போய் சேர்த்துருவாரு போலயே. அவ்வளவுதாங்க, வீடு ரீச் ஆயாச்சு. வீடு ரீச் ஆயிடணும்னு பார்க்கும் போது வேற லெவல்ல அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கேரளா டிஷ்ஷஸ் எங்களுக்காகவே. ரொம்ப கியூட்டா எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா ஸ்வீட்டா எல்லாமே உண்டாக்கி வச்சிருந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டிஷ்ஷஸ்.